திருப்பத்தூரில் 2 நாட்களாக பதுங்கியிருந்த சிறுத்தை மீட்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் ஸ்ரீராம் இணைப்பில் இருக்கிறார். ஸ்ரீராம், வணக்கம். 10 மணி நேர போராட்டத்திற்கு பின் சிறுத்தை பிடிபட்டது, விவரங்களை சொல்லுங்க. திருப்பத்தூர் நகராட்சி பகுதிகளில் கடந்த 2 தினங்களாகவே சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல் அறிந்து வனத்துறையினர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு தேடுதல் வேட்டைகளில் ஈடுபட்டனர். நேற்று மாலை தொடங்கி அதிகாலை வரை கிட்டத்தட்ட 10 மணி நேரம் அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து கார் பார்க்கிங் பகுதியில் நள்ளிரவு புகுந்த சிறுத்தை அங்கிருந்து வாலிபர்களை பாதுகாப்புடன் மீட்டனர். அதன் பின்பாக அதிகாலையில் அந்த மயக்க ஊசி செலுத்தப்பட்டு அந்த மயக்க ஊசியை செலுத்திய பிறகு அந்த சிறுத்தையானது மயக்கமடைந்தது. அந்த சிறுத்தையை 10 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு அந்த சிறுத்தையை பிடித்து அங்கிருந்து வனப்பகுதிக்கு கொண்டு செல்வதற்கான பணிகளும், அதே போன்று ஒசூர் மருத்துவ கல்லூரிக்கு சென்று அந்த பரிசோதனை மேற்கொண்ட பிறகு இன்று மாலை அல்லது மதியத்திற்குள் அந்த சிறுத்தையை காட்டுப்பகுதியில் விடுவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், கிட்டத்தட்ட அந்த நகர்ப்பகுதியில் திருப்பத்தூர் நகராட்சி பகுதிகளில் 10 மணி நேரம் போராட்டம் அந்த மக்கள் பீதியடைந்த சூழ்நிலையில் அதை போக்கும் வகையில் பல்வேறு மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்த நிலையில் தற்போது சிறுத்தையானது மயக்க ஊசி செலுத்தப்பட்டு பாதுகாப்பான முறையில் வனத்துறை அதிகாரியுடைய வாகனம் மூலியமாக ஒசூர் எடுத்து செல்லப்பட்டு பரிசோதனைக்கு பிறகு இன்று மாலை அல்லது மதியம் வனப்பகுதியில் விடுவதற்கான நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள்.